ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஷர்மிளா இப்போது பாரதியோட வீட்டுக்கு வராங்க. இவங்க எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னு சௌந்தர்யா யோசிக்கிறாங்க. நம்ம அன்றைக்கி ஃபங்க்ஷனில் வச்சு மீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம சந்திக்க மாட்டோம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. என்னோட பொண்ணோட கல்யாண விஷயத்தை தான் பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு ஷர்மிளா சொல்கிறாங்க. சௌந்தர்யா மனசில் நினைக்கிறாங்க, உன்னோட பொண்ணு வெண்பாவுக்கும் என்னோட பையன் பாரதிக்கும் கல்யாணம் பேசி முடிக்கலான்னு வந்திருக்கிறேன், உன்னை எப்படி டீல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சௌந்தர்யா ஷர்மிளாட்ட சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட யாரோ தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு 2 பசங்க, எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஷர்மிளா சொல்கிறாங்க, நான் கல்யாண பேச்சு பேச வந்திருக்கிறேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே நீங்களே தப்பாக புரிஞ்சுட்டா எப்படி? உங்கள் வீட்டு பையனை நான் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கிறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய பொண்ணு வெண்பாவுக்காக நான் வரன் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, ஷர்மிளா நீங்கள் இந்த ஊரில் பல வருஷமாக இருக்கிறீங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வெண்பாவுக்கு தகுந்த மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. சௌந்தர்யா சொல்கிறாங்க, வெண்பா என்னோட பையனோட கூட படித்தவன், அவன் எனக்கும் பொண்ணு மாதிரி தான், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா ஷர்மிளா வந்துட்டு போன விஷயத்தை பற்றி வேணு, அஞ்சலி, அகிலன் 3 பேர்ட்டையுமே சொல்கிறாங்க. ஷர்மிளா எதுக்காக வந்தாங்க அப்படின்னு அகிலன் கோபப்படுறாரு. ஏன் பாரதிக்கும் வெண்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு பேசிட்டா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச நல்ல இடத்துல ஏதாவது வெண்பாவுக்கு தகுந்த மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே அகிலன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஷர்மிளா நமக்கு தான் வில்லின்னு நினச்சோம், கடைசியாக அவங்க வெண்பாவுக்கு தான் வில்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா எல்லார்ட்டையும் விக்ரம் கண்ணம்மாவை பற்றி பாராட்டி பேசின விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. விக்ரம் கண்ணம்மாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு. இந்த டோனரோட பேரண்ட்ஸை ஒத்துக்க வச்சதில் உங்களோட பங்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப புத்திசாலியான விஷயம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா சொல்கிறாங்க, சக்திக்கு எப்படியும் உன் வீட்டில் ஆப்ரேஷன் நடந்தாகணும், சக்தியோட பேரண்ட்ஸ் போய் அந்த டோனரோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசினா இது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு இதுதான் கரெக்டான உதாரணம், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு விக்ரம். சூப்பர்வைசர் கடுப்பாகிறாரு. இவ ஏதோ குருட்டுத்தனமாக செய்ய போய் அது ஏதோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பேரண்ட்ஸ் இப்போது பாரதிக்கு நன்றி சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை குட்டிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் விக்ரம் பாரதி, கண்ணம்மா, அந்த சூப்பர்வைசர் எல்லாத்தையுமே பேசுகிறாரு. சக்தியோட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த மிஷினை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டோனருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமா சக்திக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த 2 விஷயத்தையும் பாரதி பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. டோனரோட ஹார்ட்டை விழுப்புரத்துலேருந்து சென்னை கொண்டு வர அந்த பொறுப்பை கண்ணம்மா பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே பாரதி டென்ஷன் ஆகுறாரு. இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு அந்த ஹார்ட்டு கொண்டு வர அந்த அட்மின் வேலையை கணேசன் சாரே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. விக்ரம் சொல்கிறாரு பாரதிட்ட, என்ன சொல்கிறீங்க, இங்கே கண்ணம்மா தானே அட்மின் ஆஃபீஸர், அவங்க தானே இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியுது அங்கிள், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் இந்த விஷயத்தை கைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. புதுசாக வரவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இதில் ஏதாச்சும் சிக்கல் ஆச்சுன்னா டோட்டல் மிஷினுமே ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கண்ணம்மா சொல்கிறாங்க, இது யார் தலைமையில் நடந்தால் என்ன சார், வேலை நல்லபடியாக நடக்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. இதை கணேசன் சாரை எடுத்து பண்ணட்டும் சார் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் சொல்கிறாரு, இந்த ஹார்ட்டு கொண்டு வர பார்ட்டை கணேசனே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கணேசனுக்கு அசஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆயிஷாக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுலேருந்து 1.5 ஹவர்ஸில் அந்த ஹார்ட் இங்கே சென்னைக்கு ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே ஹார்ட் இங்கே வந்துருச்சுன்னா சக்தியோட ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட முடியும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படி பாசிபிள் அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு. இதே மாதிரி ஆப்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாரதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. பாரதி சொல்கிறாரு, தனி ஒரு ஆளாக நம்மளால் செஞ்சு முடிக்க முடியலைனாலும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிடலாம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு.
விக்ரம் கணேசன்ட்ட சொல்கிறாரு, விழுப்புரம் டு சென்னை ஹார்ட்டை எப்படி கொண்டு வர போகிறோம், ரூட் மேப் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி என்கிட்ட இமீடியட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.